வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாகுஸ்தி 2. இந்த படத்தை வந்து செல்ல ஐயாவுன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் வந்து அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஐஸ்வர்யா, முனிஷ்காந்த், கருணாஸ் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும் வார்த்தையில ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கட்டாகுஸ்தி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த பொண்ணு விஷ்ணு விஷாலுக்கு இவங்களும் கல்யாணம் ஆயிருக்கும். குழந்தை பிறந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த பொண்ணு பெருசாக வாழ்ந்திருக்கும். அந்த அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு வராது ஸ்கூலில். அதனால் வந்து ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்னாலும் அவங்களையும் ரெஸ்லிங்கில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, டிசிப்ளின் வரும்னு சொல்லிட்டு. ஒய்ஃபுக்கு அடிக்கடி கோவம் வருதுன்னு சொல்லி ஒரு கோச்சை கன்சல்ட் பண்ணி கோச் மூலிமா வந்து ஒரு மருந்து வந்து கொடுக்குறாங்க ஒய்ஃபுக்கு. அந்த மருந்து வந்து கொடுக்கறதுனால ஒய்ஃபோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கம்மியாகி ஒரு குவாலிஃபைட் மேட்ச்சில் வந்து ரெஸ்லிங்கில் தோத்துடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து விஷ்ணு விஷால் தான் தெரிஞ்சு 2 பேரும் பிரிகிறாங்க. கடைசியில் வந்து அந்த கோச் வந்து அந்த மருந்தில் என்னத்தை கலந்தார், எதனால் ஒய்ஃபுக்கு இவங்களுக்கும் வந்து பிரிஞ்சாங்க அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அப்படியே பிரிஞ்சு இருந்தாங்களா என்னன்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஒரு ஆஷுவலான ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப இப்போ கட்டாகுஸ்தி 2ன்றது ரொம்ப புதுசாலாம் இருக்கிறது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ரெஸ்லிங்கை நேசிப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டோட ஒரு தவறுனால ஒய்ஃப் வந்து ஒரு குவாலிஃபைட் மேட்ச்சில் வந்து தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்க, ஹஸ்பண்ட் வந்து எப்படி அந்த ஒய்ஃபை போய் கன்வின்ஸ் பண்ணாரா, எப்படி அவன் திரும்ப ரெஸ்லிங்கில் வந்து ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாரா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். இதில் வந்து காமெடியெலாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு இன்னசென்ட் மாதிரி காட்டுறாங்க, இதுலேயும் ஒரு இன்னசென்ட் மாதிரி காட்டுறாங்க. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் சண்டைலாம் போடுறாரு, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ஒரு டைலாக்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடிஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் காமெடிஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கருணாஸ் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்தோட ரோலும் இதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போகாது. ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி ஸ்டோரி மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ரஸ்லர் மாதிரி காமிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸை கொண்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் வந்து சண்டை நடக்கிற மாதிரி, அது வந்து டிக்கெட் வசூல் பண்ணி காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு காமெடி தான். ஒரு சீரியஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. தங்கல் படம் மாதிரி இதில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு காமெடி கிளைமேக்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு காமெடியை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. எனக்கு காமெடி இருந்தால் போதும், ஒரு காமெடி படம் பார்த்தா போதும் அப்படின்றவங்களுக்கு போய் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த படத்தை வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ஒரு டீப்பாக வந்து இந்த படத்தை போய் பார்க்குறோம், படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து கொஞ்சம் நொலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஒரு டீப்பாக வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி காட்டல. ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மாதிரி ஒரு டீப்பாக வந்து காட்டல. அவங்க ஒரு ரெஸ்லர் அவ்வளோதான். கடைசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து ஒரு ரெஸ்லிங் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு காமெடியாகவே இந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி மூவி அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து பெருசாக வந்து ஒர்த். ஓகே, இப்போ வந்து ஒரு எந்த படமும் இல்லைன்ற பட்சத்தில் ஒன் டைம் வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.